ஹலோ கனிங் சேனல் பீப்பிள். திருமணத்துக்கு அப்புறமே வந்து வரலட்சுமி நிக்கோலாய் கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் வரலட்சுமி கிட்ட கேட்ட கேள்விக்கு வரலட்சுமி ரொம்பவே வந்து கொந்தளிச்சு ரொம்பவே டென்ஷனாகி பதில் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்குமே வந்து ஏன் இவங்ககிட்ட இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஏன் வரலட்சுமி இவ்வளோ டென்ஷனாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் நமக்குமே இருந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திருமணத்துக்கு அப்புறமா வரலட்சுமி ஒரு இன்டர்வியூக்காக வெளியே போயிருந்துருக்காங்க. போயிருக்கும்போது அவங்க கிட்ட வந்து லீடர் திரைப்படத்தில் குண்டா இருக்கிற யாருக்குமே நல்ல மனசு இருக்காது, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ நீங்களும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட நபர் வந்து நிக்கோலாய், அவருமே வந்து ரொம்பவே குண்டாக இருக்கார், ரொம்ப பெருசாக இருக்கார், அவருக்குமே கண்டிப்பாக நல்ல மனசு இருக்காது தானே, ஏன் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்பவே வந்து வரலட்சுமி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இது என்னங்க, இது புதுசாக வந்து என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பிரபாஸ் கூட தாங்க ரொம்ப பெருசாக இருக்கார், எங்கள் அப்பா கூட தான் ரொம்ப பெருசாக இருக்கார், எல்லாருமே தான் குண்டாக இருப்பாங்க, குண்டாக இருக்கிற யாருக்குமே நல்ல மனசு இருக்காதா, நானும் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குண்டாக இருந்தேன், ஸோ எனக்குமே நல்ல மனசு இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் வந்து பேசணும் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே வந்து கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி வரலட்சுமி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் நீங்கள் நிக்கோலாய் லவ் பண்ணீங்கன்ற கேள்வி நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்கலாம், நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களா யாரையாச்சும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருக்கும் போது அவங்க ஆமான்னு சொல்ல, ஸோ நீங்கள் லவ் பண்ணும்போது அவங்க குண்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் நல்லா இருக்கா, அந்த விஷயம் நல்லா இருக்கா, இது மேட்ச் ஆகுதா அது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று தான் டிக் அடிச்சு பார்த்து தான் லவ் பண்ணிங்களா, இல்லைனா வந்து பார்த்தோன்னே வந்து அவங்க வந்து அழகில் மயங்கியோ இல்லை அவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிங்களா. ஸோ யாருமே வந்து இப்போல்லாம் லவ் பண்ண மாட்டாங்க, ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குது, எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி வரலட்சுமி ரொம்பவே கோவத்தோட பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ இப்போ செம்ம ஃபேமஸாக வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு வரலட்சுமி ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லும்போதும், அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட் செக்ஷனில் அவங்களால பார்க்க முடியுது. நம்ம நிக்கோலாய் வரலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே வந்து உடம்பு ரீதியாக வந்து கம்பேர் பண்ணி இவர் என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட பாடி ஷேமிங்லாம் பண்ணி அவர் ரொம்பவே வந்து மனதளவில் வந்து புண்படுத்தியிருக்காங்க. அதையும் வரலட்சுமி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவர் ரொம்பவே மனதளவில் புண்படுத்திருக்காரு இந்த பாடி ஷேமிங் நீங்கள் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி. ஸோ தயவு செய்து நிக்கோலாயாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக கூட இருக்கட்டும் பாடி ஷேமிங் அப்படின்றத பண்ணாதீங்க. ஸோ இதுக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரத்குமார் சாரோட சைடில் இருந்து அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஜிம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஜிம்மில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்மில் ஹை கிளாஸ் ஜிம்மில் என்ன இருக்கணுமோ அது எனக்கான எல்லா ஆக்சசரிஸுமே அதிலே இருக்காம். ஸோ அந்த ஜிம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெளியிலலாம் போயிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் வீட்லேயே உங்களோட ஃப்ரீ ஹவர்ஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஸோ இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கை நீங்கள் வந்து இங்கேயே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகாமல் நீங்கள் வந்து எங்கள் வீட்லேயே ஜிம் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி உங்களோட இதை வந்து முடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெளியே போவேன்னா பேசின எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து அப்படியே வாயடைச்சு போகிற மாதிரி இன்னும் நல்லா ஃபிட்டாக இன்னும் வந்து நல்லா மாசோட வந்து சூப்பராக வந்து நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஆஹா இவரையா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கறதுக்கு உங்களால் தான் முடியும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா பார்க்க ஜென்டிலாக தான் இருக்கீங்க, இன்னும் ஃபிட்டாகுங்க, அவங்கள பார்க்க எல்லாத்தையும் வாயடிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் ரொம்பவே மாறுதலாக பேசி ஜிம் வச்சு கொடுத்துருக்காராம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம ஹாட் ஆஃப் டாபிக்காக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.